ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா லேண்ட் வாங்குறதுக்கும் சரி, வீடு கட்டுறதுக்கும் சரி, நிறைய இன்புட்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற நோக்கத்தோடு தான் ரெடி பண்ணுறேன். அதனால் ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு தாம்பரம் சரௌண்டிங்ஸ், குடுவாஞ்சேரி சரௌண்டிங்ஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சேம் டைம் அந்த ப்ராப்பர்ட்டியை யார் விற்கிறான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அது வயசான பீப்புள் கிட்ட தான் எடுத்து போய் கொடுக்கணும். ஸோ கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் இருக்க ஒரு லேண்டை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ரமோட்டர் யார், எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். சேம் டைம் அந்த ப்ரமோட்டர் கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணுது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம சேனல்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல். வெறும் லேண்ட் மட்டும் காமிச்சு இவங்க தான் செல்லுன்னு சொல்லாமல் அவங்க கம்பெனியும் நான் காமிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சி அவங்ககிட்ட பெர்மிஷனும் கேட்டிருக்கேன். ஸோ வாங்க கம்பெனியை ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் லேண்டை பார்க்கலாம். வீட்டிலேருந்து 2-3 ஹவர்ஸ்லேயே நான் ரிட்டர்ன் அடிச்சிருவேன். அதனால் பாப்பாவை வீட்டில் தான் விட்டுட்டு போகிறேன். சேம் டைம் அவங்க நம்மளுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் கேபும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த காரில் தான் போகிறேன். வாங்க. கம்பெனிக்குள்ளே வந்தாச்சு. ஹாய் மேம். மேம் என்ன சொல்லாமல் வந்துட்டீங்க? நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு யூஸ்வலாக லேண்ட் எடுத்துகிட்டு போய் தான் காமிப்பேன். இங்கே லேண்ட் இருக்குது, ஜென்யூனாக இருக்குது, ஃபாலோவர்ஸ்க்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஷோ பண்ணுவேன். பட் அவங்க எல்லாருமே அந்த கம்பெனியும் காட்டுங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் மேம், லாஸ்ட் டைம் கமெண்ட்ஸ் கூட பார்த்தீங்களா, பிளாட்லாம் காமிக்கிறீங்க, சைட்லாம் காமிக்கிறீங்க, இது வரைக்கும் ஆஃபீஸ் எல்லாம் நீங்கள் எதுவுமே காமிச்சதில்லை. அதனால தான் நான் வந்து சைட்டை போகிறதுக்கு முன்னாடி அந்த டிரைவரை எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகே மேம், ஆஃபீஸ் எப்படி இருக்கு மேம்? இதுதான் நம்மளோட அதித்தி ஹவுசிங் ஆஃபீஸு. நல்லா இருக்கு மேம், சூப்பராக இருக்குது மேம். நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம்ல, இதெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம் மேம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. வீடியோ அதனால தான் திருப்பி வச்சேன். இது என்ன மேம், இங்கே வந்து வெயிட் பண்ணுறவங்களுக்காக சைட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க மேம்? ஆக்சுவலாக இது எல்லாமே இப்போ ஆன்கோயிங் சைட்ஸ் நம்மக்கிட்ட கரண்ட்டாக போயிட்டுருக்கு மேம். லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன்ல, இந்த பட்ஜெட்லேருந்து இந்த பட்ஜெட் வரைக்கும் சைட் இருக்குன்னு. ஸோ இது எல்லாமே அப்கமிங் ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கிற சைட்ஸு. சப்போஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஆமாம், அவங்களுக்காக உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் பவானி. நம்ம கம்பெனியோட நேம் வந்து அதித்தி ஹவுசிங். 9952608708 நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நான் தான் எடுப்பேன். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னாலே பிக்கப் அண்ட் ட்ராப் நம்ம சைட்லேருந்தே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ அந்த பிக்கப் சர்வீஸில் தான் நானும் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அப்படியே கையோட உங்கள் கம்பெனிக்கும் வந்துடலான்னு. மேம், இந்த லோகோலாம் எல்லாருக்கும் தெரியும்ல, ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணும்போதே இந்த லோகோவும் ஆட் பண்ணுவோம். ஆமாம், இதுதான் அதித்தி ஹவுசிங்கோட லோகோ. இப்போ ஆன்கோயிங் எத்தனை சைட்ஸ் போயிட்டுருக்கு மேம்? மேம் இப்போ கரண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து ஒரு 4+ சைட்ஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது மேம் இப்போ. அப்படியா? ஆமாம். சரி, சைட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனியை காமிச்சிடலாமா? கண்டிப்பாக. ரிசப்ஷனிஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெல்கம் வெல்கம் வெல்கம், ப்ளீஸ் கம். இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களா? ஆமாம் மேம், இவங்க எல்லாருமே நம்மளோட ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இவங்க எல்லாருமே ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் யூடியூப் பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும் ஒரு ப்ரியாரிட்டி என்னென்னா, நானே டேரெக்டாக சைட்டில் போயிட்டு கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறேன். இத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமாம் மேம், இங்கே 20 பேர் கிட்ட இருக்கோம். ஆமாம் மேம், கிட்டத்தட்ட நம்ம 60+ மெம்பர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்குலாம் டிஎல்க்கு தனி ரூம்ஸ்? ஆமாம், டிஎல்க்கு எல்லாருக்குமே தனி ரூம்ஸு. ஓகே, உங்களோட கேபின் எது? நல்லா இருக்கே உங்கள் கேபின். அப்போ நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வந்தாங்கன்னா சைட் விசிட் பண்ணிட்டு உங்களை எங்கே தான் மீட் பண்ணுவாங்க. ஆமாம், நைஸ் நைஸ். உங்கள் கேபின் நல்லா இருக்கு மேம். இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். இங்கே உட்காருவீங்களா இல்லை ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் கூட அங்கே ஃப்ரண்ட்டில் உட்காருவீங்களா? மேம் ஆக்சுவலாக பொதுவாக நம்ம இங்கே தான் இருப்போம். ஆனால் என்னென்னா, இப்போ உங்கள் ஃபோனில் இப்போ நம்மளோட இதில் யூடியூப் பார்த்துட்டு கால் பண்ணுறவங்க எல்லாருமே எடுத்த வாக்கிலே ஃபஸ்ட்டு பவானியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பவானியான்னு கன்ஃபார்ம் பண்ணும் போதே அவங்களுக்கு தத்தி தெரிஞ்சிருது உடனே நம்ம சைட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு. ஸோ நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாமே ஃபீல்டு ஒர்க்கில் தான் இருக்கேன். லாஸ்ட் டைம் நம்ம மணிவாக்கம் பண்ணும்போது சரி, ஓஎம்ஆர் பண்ணும்போதும் சரி, குடுவாஞ்சேரி பண்ணும்போதும் சரி, இப்போ ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க்லேயே மட்டும்தான் மேம் இருக்கேன். நம்ம ஃபாலோவர்ஸ் இவங்களை மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்க ஃபீல்டுக்கே வந்துடுவாங்க. ஆமாம், சைட்கே வந்துடுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எப்போவுமே பவானியை நான் காமிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்களோட கம்பெனி அதித்தி ஹவுசிங்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 7 இயர்ஸில் நீங்களே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதித்தி ஹவுசிங்க்கு வர்றது. ஆமாம், நீங்கள் லாஸ்ட் டைம் என்ன சொன்னீங்க? 3000லேருந்து 5000 per ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அது எல்லாமே விற்று போச்சுன்னு சொல்கிறீங்க. பட் நான் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். 3000க்கும் கம்மி பட்ஜெட்டில் நான் லேண்ட் சஜஸ்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஏன்னா அவங்க லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து வைக்கிறாங்க, அது ஒரு பெரிய லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கம்மி பட்ஜெட்டில் 3000க்கும் கம்மியான பட்ஜெட்டில் லேண்ட் இருக்கா உங்களுக்காகவும்? ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஃபாலோவர்ஸ் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்காகவும் இப்போது
கரண்ட்டாக அதித்தி ஹவுசிங்கில் 2 ஓனர் யூஸ் பிளாட்டை இப்போ கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் எங்கள் ஆஃபீஸ் கிட்டலாம் வாங்கவே முடியாது. ஆனால் அதையும் வாங்கி, ஏன்னா நிறைய திட்டு வாங்கிட்டேன் நான். லாஸ்ட் டைம் ஃபோன் காலையும் நிறைய வாங்கிட்டேன். ஸோ இந்த தடவை அந்த பிளாட் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு. நான் சைட்டுக்கு போயிட்டு என்னன்றதையும் நான் சொல்கிறேன். பவானி கேப் ஏறுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். நான் போய் ஏறணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், ஆகாஷ் கார்டன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி டிசம்பரில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து 5000 per square feet நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் ஓனர் யூஸ் பிளாட் இது பக்கத்துலேயே இருக்குது. 5000க்குலாம் நான் பேச போகிறது நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக. 2800க்கும் கம்மியாக தான் பேச போகிறேன். நிறைய பேர் நல்ல ரேட் கம்மியாக கேட்குறீங்க இல்லையா, அதுக்காக தான் வந்து அப்படியே சும்மா அப்படியே சைட் விசிட் பண்ணிவிட்டு அவங்கள நல்லா பேசி நெகோஷியேட் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறது. எனக்கு இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஆகாஷ் கார்டன் பக்கத்தில் தான் இருக்குது இந்த லேண்டு. ஸோ இதை வந்து 5000க்கு 6 months முன்னாடியே சேல் பண்ணாங்க. இது பக்கத்தில் இருக்க பிளாட்டை நான் என்னோட திறமையை வச்சு நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். லேண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருக்குது இது எல்லாமே நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. நம்ம இருக்கிறது சென்னையின் நுழைவாயில் கூடுவாஞ்சேரியில். தட் மீன்ஸ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் ஜங்ஷனில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கேஎஃப்சியில் இருந்து அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பரபரப்பாக இருக்கு பாருங்கள் ரோடு எல்லாமே. ஏன்னா நம்ம ரோடு சொல்லிடுங்க நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு. ஜிஎஸ்டி நேஷனல் ஹைவேஸில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட சைட்டு. இவ்வளோ ப்ரைம் லொக்கேஷன்ல இருக்க ப்ராப்பர்ட்டி. ஆமாம் மேம். பேண்டலூன்ஸ்லேருந்து ஜூடியோ, ட்ரெண்ட்ஸ்னு பர்ச்சேசிங் எல்லாமே நம்ம இங்கவே பிளான் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு ப்ரைம் ஸ்பாட் மேம் இது. அடுத்த குரோம்பேட் அப்படின்னே சொல்லலாம். ஜிஆர்டிலேருந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆமாம் மேம். அப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இங்கே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இங்கவே எல்லாமே மால்ஸ்லேருந்து ஷாப்பிங் மால்லேருந்து எல்லாமே இருக்குது. சைட் பக்கத்துலேயே நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஆமாம் மேம். அப்படியே பின்னாடி பார்த்துட்டு வாங்களேன், எவ்வளோ கடைங்க இருக்குது, எவ்வளோ மார்க்கெட்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்களேன், ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை கூட நம்மளால பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் மேம். ஃப்ளாட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, நிறைய பில்டிங்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அது கம்பெனிஸ் எல்லாமே கூட இருக்கும் பாருங்க. யா சைட் ரீச் ஆகிட்டோம். ஆமாங்க மேம். ஸோ நம்மளை சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆமாம், இது வந்து ரோ ஃப்ளாட்ஸு. ஃப்ளாட்ஸ்லேயே ரோ சிஸ்டமில் கட்டியிருக்காங்க. அதுவும் ஃப்ளாட்டு, இதுவும் ஃப்ளாட்டு, எதிர்க்கு. ஆமாம், ஃப்ளாட்ஸ் தான். ஓகே. ஆனால் இந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு ஃபுல் லேண்டு உரிமையா? கிடையாது. இப்போ பக்கத்தில் இண்டிவிஜுவல் வில்லா கட்டியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அவங்களோட லேண்ட் உரிமை. ஆனால் இவங்களுக்கு ரோ அப்படின்னும் போது அவங்களுக்கான யூடிஎஸ் வந்து கட் ஆகும். யூடிஎஸ்னா என்னதுன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுங்க. அன்டிவைடட் ஷேர் அப்படின்னா என்னன்னா, அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த 4 செவரு தான் அவங்களுக்கு சொந்தம். ஸோ இடிச்சிட்டு கட்டுறது, மேலே கட்டுறது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு 3 ரூமில் தங்கியிருக்காங்க. குழந்தைங்க வளரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டடி ரூம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ப்ரேயர் ரூமாக இருக்கட்டும், தொழுகை பண்ணுறதுக்கு ஒரு ரூமாக இருக்கட்டும், சாமி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ரூம்னு, அந்த மாதிரி தனியாக அந்த மாதிரிலாம் இடிச்சிட்டுலாம் கட்ட முடியாது. ஸோ அதனால தான் எல்லாருமே இண்டிவிஜுவல். இங்கே பாருங்க, இது ஃப்ளாட்ஸ் இப்படி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இண்டிவிஜுவல் வில்லா பாருங்க, ஃபுல்லாக மாமரத்தோட. இவங்க நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இங்கே தான் லேண்ட் இருக்கா? ஆமாம் மேம், இதுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட லேண்டு. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஓனர் யூசேஜ் பிளாட்டை நான் காமிச்சிருக்கேன். அதுவும் எனக்கு பவானியை தெரியும். அதித்தி ஹவுசிங்கில் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம கொலாபரேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய பிளாட்ஸ்லாம் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டை நம்பி இவங்க இந்த ஓனர் யூஸ் பிளாட்டை நம்மளுக்காக காமிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். சரி, பொதுவாக இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க? ஃப்ளாட் கட்டுறவங்க வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, பங்களா கட்டுறவங்க வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. வேறு யாரெல்லாம் இதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறாங்க? ஒரு அப்ராடில் இருக்காங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் மேம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாட்டு, ஏன்னா இப்போ இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவுட்டரில் போயிடுச்சு. மதுராந்தகம் தாண்டி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கல்ல மேம், அதோட ரேட்டு மேம் 4 மாதம் முன்னாடி போட்டோம் 3000 per square. 3000 4 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு நான் கரண்ட்டில் சென்னை நுழைவாயிலில் கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டியில் இருந்து ஜஸ்ட் 10 minutes டிரைவில் இந்த மாதிரி ஒரு பிளாட். அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது கல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓனர் யூசேஜ் பிளாட் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நீங்கள் கேட்குற மாதிரி 2900 கூட கிடையாது, 2900 கம்மியாக இப்போ இந்த பட்ஜெட்டை வந்துட்டு நம்ம கோட் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்குன்னு சொல்லிடலாமா வீடியோவில், இல்லை ஃபோன் பண்ணும்போது சொல்கிறீங்களா? இல்லை மேம், சொல்லிடுறேன் மேம். போன தடவை என்ன நிறைய திட்டு வாங்கிட்டேன். சரி சொல்லிவிடுங்க. 2800க்கும் கம்மியாக பண்ணித்தாங்க. ஆமாம் மேம். எவ்வளோ? 2699க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2699 தானா? அவ்வளவு தான். டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி இது. கிட்டத்தட்ட 2000 square feet.
சரியான பங்களா ஃபார்மேட்ல, சரியான இண்டிவிஜுவல் வில்லா ஃபார்மேட்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஃபிளாட்ஸ் கட்டலாமே. ஃபிளாட்ஸே எனக்கு தெரிஞ்சு அழகா கட்டலாம். 3 4 5 6 8 ஃபிளாட்டா? பெரிய ஃபிளாட்டே 8 கட்டலாம். 8 கட்டலாம். கொஞ்சம் நல்ல ஆர்கிடெக்ட் கண்டுபிடிச்சோன்னா 10 ஃபிளாட் கூட கட்டலாம். தாராளமா கட்டலாம். அதாவது நீங்க கட்டி நீங்க ஓனர் ஆயிடலாம். ஆமா, யாருமே நம்ப மாட்டாங்க 5000 பிளாட்டை வந்து கம்மியா 2000 பாதிக்கு பாதி அந்த ரேஞ்சில் தரதுக்கு. பட் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக அடிச்சு பேசலாம் நேரில் வந்ததுக்கு எனக்கு நல்ல பெரிய பிளாட்டே காமிச்சிங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக நான் கேட்குறது என்னன்னா, நம்பி லேண்ட் வாங்குறாங்களா அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸை போட்டு கொடுத்துருங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்டை புக் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது, சைட்டை விசிட் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன், பட்டா டாக்குமெண்டேஷன் இஷ்யூ பண்ணுறதுன்னு நான் கூட இருந்தேன். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு வாயை திறந்து கேட்டுட்டீங்க. அதனால் கண்டிப்பாக அதையும் முன்னே இருந்து அவங்களுக்கு வந்துட்டு ஃபென்சிங் பண்ணுற கான்டாக்ட் சப்போர்ட்ஸ் எல்லாமே கூட இருந்து பண்ணி கொடுத்து அதையுமே நான் கூட இருந்து பிளான் பண்ணிடுறேன் மேம். ஆமாம் மேம். ஏன்னா அவங்க சப்போஸ் வெளியூர்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னாலும் அவங்க அந்த ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. இது வரைக்கும் அவங்களே பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டில் நான் இருந்துட்டேன். பட் இனிமேல் அதையும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து மேம், டைம் பத்த மாட்டேங்குது மேம், எனக்காக ப்ளீஸ். கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். அடுத்த பிளாட் போயிடலாம் மேம். அடுத்த ஓனர் யூஸ் பிளாட் எங்கே இருக்குது? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையா? ஆமாம் மேம், இதுதான் நம்மளோட ரயில்வே ஸ்டேஷனு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த சைட் இருக்கு. வாக்கபிள்னா ஒரு கிலோமீட்டரா? கிடையாது 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் சைட்டு மேம். அரை கிலோமீட்டர் கூட கிடையாது. 400 மீட்டரில். ஆமாம், 400 மீட்டரில் இது ரயில்வே ஸ்டேஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு. ஓ அப்படியா? இந்த ரோடையும் காமிச்சிருங்க. இந்த ரோடு வந்து எங்கெல்லாம் கனெக்ட் ஆகும்? டைரெக்டாக நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரகடம் ரோடு. ஓகே. இது வந்து ஆக்சுவலாக சிங்கப்பெருமாள் கோயில். சிங்கப்பெருமாள் கோயிலில் அவுட்டர் ரிங் ரோடு மேலே தான் இப்போ நம்ம இருக்கோம். நேராக போனால் தாம்பரம், நேராக போனால் செங்கல்பட்டு நேஷனல் ஹைவேஸ், அப்படியே இப்படி கட் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஒரகுடம், ஸ்ரீபெரும்புத்தூர்னு எல்லாத்துக்குமே போகலாம். ஸோ ஜஸ்ட் ஆன் ரோட் இந்த 6 வழி சாலையில் இருந்து ஜஸ்ட் ஒரு 400-500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளோட சைட்டு. இங்கேருந்தே 400 மீட்டர்ஸ். ஆமாம் மேம். லைவாக காமிச்சிடலாமா ஃபாலோவர்ஸ்க்கு? ஓகே. அதுவும் ஓனர்ஸ் யூஸ் பிளாட்டு. ஓனர் யூசேஜ் பிளாட்டு தான். இங்கேயும் ஒரு பிளாட்டு தான் இருக்குது மேம். இப்போ நம்ம வந்துட்டு தானே இருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ வீடுங்க, கேப்பே இருக்காது. லேண்டு கூட கிடையாது, ஃபுல்லாக வீடு வாங்கியிருக்காங்களா எஸ்பி கோயிலில்? எஸ்பி கோயில் இப்போ இங்கே செம்ம பீக்கு. சென்னை டிராஃபிக்லாம் விரும்பாதவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இங்கே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஃபுல்லாக இப்போ புது வீடுங்க தான் கட்டிட்டு வராங்க. பாருங்கள் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே ஃபுல்லாக ரெசிடென்ஷியலில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். பாருங்கள் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் இப்போ நம்ம ஒரு பிளாட் வச்சுருக்கோம், ஓனர் யூசேஜ் பிளாட் வச்சுருக்கோம். ஸோ கரெக்டாக நம்ம ஒரு அரை கிரவுண்டு பிளான் பண்ணியிருக்கோம். அரை கிரவுண்டில் அழகா வில்லா டைப்லையோ இண்டிவிஜுவல் வில்லாவோ இல்லை அவங்களோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கட்டலாமோ பிளான் பண்ணி அழகாக கட்டலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல், ஃபுல்லாக வீடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து நடந்தே போயிடலாம். சப்போஸ் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்கன்னா இங்கே லேண்ட் அடிவாங்குமா? வாய்ப்பே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் அதோட இருக்குது. அப்படியே வெயிட் பண்ணாலும் இங்கே வரைக்கும்லாம் பாதிக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 மீட்டர் தள்ளி தான் நம்மளோட சைட் இருக்குது. ஸோ அதனால் எந்த பயமும் கிடையாது. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நம்மளுக்கான ஒரு பிளாட்டு. சரி, ஏன் இவ்வளோ நாள் வீட்டில் ஏதாவது ஹை டென்ஷன் ஒயர் போதா மேம்? சுற்றி பாருங்க மேம், சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு மேம். ஏன் நம்ம பிளாட்டுக்கு பக்கத்தே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. செங்கல்லாம் வந்து இறங்கி இருக்கு, நிறைய வீடுங்க இருக்கு. ஹை டென்ஷன்ஸ்லாம் இங்கே அப்படியே கூட மேலே காமிச்சிட சொல்லிடுறேன். ஹை டென்ஷன் ஒயர் ஏதாவது போதான்னு இல்லை. இப்போ எல்லாரும் இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கவுங்க கனவு வீட்டை எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வீடு அப்படின்னா தண்ணி, இங்கே போர் போட்டு தான் வீடு கட்டுறாங்க. ஸோ தண்ணி நல்லாயிருக்கும். ஸ்ட்ரீட் லைட்ஸு அதையும் கொண்டு வந்தாச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனும் பிரிக்கில் தான் போயிட்டுருக்கு, சிமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஃபுல் அவங்களோட கனவு வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். சரி, எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அப்போ அந்த லேண்ட் மட்டும் ஏன் அவைலபிளாக இருக்கு? மேம் அது எங்களது ஓனர் யூஸ் பிளாட்டு. ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக நான் கொடுக்குறேன். அப்படியா? சரி, அந்த ஓனர் யூஸ் பிளாட் எந்த இடத்துல இருக்குன்னு காமிச்சிடலாம்? காமிக்கலாம் மேம். இந்த பிளாட் தான் அவைலபிளாக இருக்கு. ஆமாம், இந்த பிளாட் தான் அவைலபிள் இருக்குது மேம். ஆக்சுவலாக இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 44 பிளாட் அவைலபிள் இருக்குது. பட் நம்ம ஓனர் யூசேஜ் அப்படின்றதுனால 33 ஃபீட் ரோடு இது. ரோடே காமிச்சிடலாமா? ஆமாம் மேம், 33 ஃபீட் ரோடு. இந்த 33 ஃபீட் ரோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளாட்டே அவைலபிள் இருக்குது. இதுதான் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தரேன்னு கமிட்மெண்ட். ஆமாம், இதுதான் ஓனர் யூசேஜ் பிளாட்டு. ஏன்னா பக்கத்து காம்பவுண்ட்லாம் கிட்டத்தட்ட 7,000 6,500. இந்த காம்பவுண்டா? அந்த வெள்ளை கலர் காம்பவுண்ட், அதுக்கு பின்னாடி சைட் எல்லாமே. அப்படியா? ஆமாம், அந்த ரேட் போகுது. பட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஓனர் யூசேஜ்னால கம்மி விலையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கம்மினா பாதிக்கு பாதி கொடுக்கணும் கண்டிப்பாக.
ப்ளீஸ். கண்டிப்பாக. நம்ம ஃபாலோவர்ஸ் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பவானி கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பக்கத்து சைட்லாம் வந்து 7,000க்கு மேலே போயிட்டுருக்கு. பட் இதை வந்து இவங்க கம்மி ரேட்டுக்கே தரேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரும் அது? 1200 ஸ்கொயர் ஃபீட் மேம். டிடிசிபி ரேரா அப்ரூவல், ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவல். லோன்ஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய சைஸஸ் பிளாட்ஸும் சரி 40, 50, 60, 70லாம் அவைலபிள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஒரு பிளாட் ஓனர் யூஸ் பிளாட்டை வந்து நான் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு காமிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்கள் கம்பெனிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இந்த 2 பிளாட்டையும் காமிப்போம். ஆமாம், என்னோட பேர் பவானி. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது தான் என்னோடய ஃபோன் என் கையில் தான் இருக்கும். 9952608708 கால் பண்ணிங்க அப்படின்னா நான் தான் எடுப்பேன். ஸோ நீங்கள் எப்போ கால் பண்ணி என்கொயரிஸ்னு கேட்கும்போது கண்டிப்பாக என்னோட சைட்லேருந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் க்ளீன் அண்ட் கிளியராக ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக நான் கொடுக்குறேன். நம்ம சைட்லேருந்து இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன், பட்டா, டாக்குமெண்டேஷன் எல்லாமே எல்லா சர்வீஸுமே இது வரைக்கும் நல்லபடியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கூட இருந்து நல்லபடியாக வீடும் நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கும் மேலேயும் அடுத்தடுத்த அரிசி ஹவுசிங் வளர்கிறதுக்கும் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஃப்யூச்சருக்கான ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் ஃபுல்லாகவே இருக்கும். இது ஒரு அழகான லே அவுட்டு. உண்மையாக சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு லே அவுட்டில் ஓனர் யூசேஜ் பிளாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியுமே கொடுத்ததா நானே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ அப்படி ஒரு பிளாட்டை தான் எக்ஸ்க்ளூசிவாக மேமோட சேனலுக்காக நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணாதீங்க, ஏன்னா இருக்காது. ஸோ நீங்கள் உடனே பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க ஸ்லாட் இருக்கும்போதே.